ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் தமிழ் புத்தகம். இதில் இருக்கிற 6வது இயல் பகுதியிலேருந்து இன்றைக்கி நம்ம டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். கேள்வியையும் முழுமையாக அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 7 பகுதியிலேருந்து டெஸ்ட்டு நடக்கும். கரெக்டாக ஷார்ப்பாக 5 மணிக்கு, காலையில் 5 மணிக்கு வீடியோ வந்துடும். ஸோ படிச்சுட்டு வந்துடுங்க. சரி, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு டாபிக், நானிலம் படைத்தவன். முதல் கேள்வி, முடியரசனின் இயற்பெயர் என்ன? முடியரசனின் இயற்பெயர் என்ன? இதற்கான பதில் துரைராசு என்பது கரெக்டு. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. அடுத்து இரண்டாவது வினா பாருங்கள். முடியரசன் எழுதாத நூல். முடியரசன் எழுதாத நூல் எது? இதற்கான பதில் துறைமுகம் அப்படிங்கிறத எழுதியிருக்க மாட்டார். பூங்குடி, வீரகாவியம், காவியப்பாவை, இந்த மூணையும் எழுதியிருப்பார். அடுத்த வினா பாருங்கள். நானிலம் படைத்தவன் என்ற நூலில் முடியரசன் உணர்த்தும் செய்தி என்ன? இது எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா, நுழையும் முன் அப்படின்னு நீங்கள் படிப்பீங்க. பாட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, அங்கே கொடுத்துருக்காங்க. இதற்கான பதில் தமிழரின் வணிகத்துடைய மேன்மையை பற்றி பேசுகிறாங்க. தமிழரின் வணிக மேன்மை. அடுத்த வினா பாருங்கள். பொருத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? சமர் என்றால் போர், நல்கும் என்றால் தரும், கலனி என்றால் வயல், களம் என்றால் கப்பல். அடுத்த வினா பாருங்கள். முக்குளித்தான் ஆழிக்குள். இந்த வரிகளில் வரும் ஆழி என்பதன் பொருள் என்ன? ஆழி என்ற சொல்லின் பொருள் என்ன? இதற்கான பதில் ஆழி என்றால் கடல். ஆழி என்பது கடலை குறிக்கும். அடுத்த வினா பாருங்கள். நானிலம் படைத்தவன் என்ற பாடல் உள்ள நூல் எது? இந்த பாட்டு எந்த நூலில் இருக்குன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் இருக்குது. நானிலம் படைத்தவன் என்ற பாட்டு புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷினுங்க. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் என்ன? போர்க்களத்தில் வெளிப்படும் குணம். இதற்கான பதில் வீரம்தான் வெளிப்படும். அடுத்த வினா பாருங்கள். கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கல்லெடுத்து இந்த சொல்லை பிரித்தால் என்ன வருங்க? விடை கல் கூட்டல் எடுத்து என்பது சரி. அடுத்த வினா பாருங்கள். நானிலம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? நானிலம் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 4 கூட்டல் நிலம். நானிலம்னா 4 கூட்டல் நிலம். அடுத்த வினா பாருங்கள். நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? நாடு கூட்டல் என்ற, இதை சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதுங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? நாடென்ற என்பது கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். களம் கூட்டல் ஏரி. இதற்கான பதில் களமேரி என்பது கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்று பாடியவர் யார்? சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்று பாடியவர் மகாகவி பாரதியார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடலோடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். வினா பாருங்கள். கடலும் கடல் சார்ந்த இடமும் என்பது எதை குறிக்கும்? தமிழில் 5 வகையான திணைகள் இருக்குது. அதில் கடலும் கடல் சார்ந்த நிலமும் அப்படிங்கிறது நெய்தலுக்கு வரும். நெய்தல். அடுத்த வினா பாருங்கள். நெய்தல் நிலத்தின் தொழில் என்ன? நெய்தல் நிலத்தின் தொழில். இதற்கான பதில் உப்பு விளைவித்தல். உப்பு விளைவிப்பாங்க. இன்னொன்று இருக்குது, என்ன பண்ணுவாங்க? மீன் பிடிப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள். நெய்தல் நிலத்தில் பூக்கும் பூ என்ன? நெய்தல் நிலத்தில் பூக்கும் பூ என்ன? விடையை பார்க்கலாங்களா? தாளம்பூ தான் பூக்கும். அடுத்த வினா பாருங்கள்.
நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார்? நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் யார்? இதற்கான பதில் சு. சக்திவேல். இவர் தான் தொகுத்திருக்காரு. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. கூற்று நாட்டுப்புற பாடல் வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுகிறது. காரணம் காதால் கேட்டு வாய்மொழியாகவே எழுதப்பட்டு தொடர்ந்து வருகிறது. இதில் எது கரெக்டுங்க? நல்லா கவனிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? விடை கூற்று மட்டும்தான் சரி, காரணம் தவறு. ஏன் தவறு? காதால் கேட்டு வாய்மொழியாக வருகிறதுன்னு சொல்லியிருந்தால் கரெக்டு. வாய்மொழியாக எழுதப்பட்டு வருதுன்னு சொல்கிறாங்க, தவறு. நாட்டுப்புற பாடலை எங்கே எழுதி வச்சுருக்காங்க? எழுதலை. அது வாய்மொழியாகத்தான் வருது. ஸோ கூற்று தான் கரெக்டு, காரணம் தவறு. அடுத்த வினா பாருங்கள். பாடல் வரிகளுக்கு ஏற்ப பொறுத்துக. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றா உருவகப்படுத்தி சொல்லுவாங்க. அதை கரெக்டாக நம்ம இங்கே பொருத்தணும். இப்படியே பார்க்கலாங்களா? வெண் மணல் என்பது மீனவர்களுக்கு பஞ்சுமெத்தை. மின்னல் வரி என்பது அரிச்சுவடி. அரிச்சுவடினா ஆத்திச்சுவடி, அதாவது பார்த்திங்கன்னா அகரவரிசையில் சொல்லக்கூடிய இலக்கியம். மேகம் என்பது அவர்களுக்கான குடை. அலை என்பது அவர்களுக்கான தோழன். அடுத்த வினா பாருங்க. கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கதிர்ச்சுடர். இது புக் பேக் கொஷினுங்க. விடை கதிர் கூட்டல் சுடர், கதிர்ச்சுடர். இச்சு அப்படிங்கிறது புதுசாக உருவாகும். அடுத்த வினா பாருங்க. மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? மூச்சடக்கி. இந்த சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்க்கலாங்களா? மூச்சு கூட்டல் அடக்கி. அடுத்த வினா பாருங்க. பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பெருமை கூட்டல் வானம். இதற்கான பதில் பெருவானம் என்பது சரி. பெருமை கூட்டல் வானம், பெருவானம். அடுத்த வினா பாருங்க. அடிக்கும் கூட்டல் அலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? அடிக்கும் கூட்டல் அலை. இதை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்குங்க? அடிக்கும் மலை என்பது வரும். அடுத்த வினா பாருங்க. பாடல் வரிகளுக்கு ஏற்ப பொருத்துக. இங்கேயும் பாடல் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு நம்ம பொருத்தணும். இந்த கேள்விக்கான பதிலை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க. நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் போட மறந்துடுறீங்க. லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு டெஸ்ட்டை படிச்சுட்டு வந்துடுங்க. சரி, ஓகே. விடையை பார்க்கலாங்களா? விடிவெள்ளி என்பது மீனவர்களுக்கு விளக்கு. மணல் என்பது மீனவர்களுக்கு பஞ்சுமெத்தை. புயல் என்பது மீனவர்களுக்கு ஊஞ்சல். பனிமூட்டம் என்பது அவர்களுக்கு போர்வை. அடுத்து நாம் பார்க்க போகிற டாபிக் வளரும் வணிகம். சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் பயன்படுத்தப்படாத பொருள் என்ன? சங்க காலத்தில் பண்டமாற்று முறை இருந்தது. என்கிட்ட இருக்கிற பொருளை கொண்டு போய் இன்னொருத்தங்கிட்ட கொடுப்பேன், அவங்க அதிகமாக இருக்கிறத இன்னொருத்தங்கிட்ட கொடுப்பாங்க. இப்படி பண்டமாற்று வணிகம் செஞ்சுருக்காங்க. அதில் எதை வச்சு பண்ணலைன்னு கேட்டிருக்காங்க. விடை மாட்டுடைய பாலை வச்சு பண்ணலை. ஆட்டின் பால், நெல், உப்பு இது எல்லாத்தையுமே பயன்படுத்தியிருக்காங்க. மாட்டுடைய பாலை பயன்படுத்தலை. என்ன குமார், ஆட்டின் பால் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ பால்னால் மாட்டுப்பாலையும் பயன்படுத்தியிருப்பாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. புத்தகத்தில் இல்லையேப்பா, புத்தகத்தில் ஆட்டின் பாலை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் இதை ஆப்ஷனாக வச்சுருக்கேன். சரிங்களா? ஒருவேளை மாட்டுப்பாலையும் பண்டமாற்று முறையில் பயன்படுத்தி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. சரி, இங்கே இருக்கிற ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆட்டுப்பால், நெல், உப்பு இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். தன்னாடு விளைந்த வெண்ணில் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமனர் போகலும் என்னும் நூல் என்ன? அதாவது நெல்லை கொடுத்து உப்பை வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிற தகவலை இந்த வரிகள் சொல்கின்றன. இது எந்த நூலில் இருக்குங்க? இதுதான் முக்கியம். இதை தான் எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த பாட்டு வரி எங்கே இருக்குது? நற்றினில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்று கூறும் நூல் என்ன? பாலோடு வந்து கூழோடு பெயரும் இப்படி சொல்லக்கூடிய நூல் குறுந்தொகை. அடுத்த வினா பாருங்க. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்னும் நூல் என்ன? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இப்படி சொல்லக்கூடிய நூல் அகநானூறு.
அடுத்த வினா பாருங்க. பண்டைய காலத்தில் வண்டிகளில் பொருட்களை ஏற்றிக்கொண்டு குழுவாக செல்லும் வணிக குழுவுக்கு பெயர் என்ன? பண்டைய காலத்தில் குழுவாக தான் போவாங்க. அந்த குழுவுக்கு பெயர் வணிக சாத்துன்னு சொல்லுவாங்க. வணிக சாத்து. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: சங்க காலத்தில் தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியது. காரணம்: பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடிகளோடு இங்கு வந்து நின்றன. இந்த ரெண்டில் எது கரெக்டுங்க? இது கொஞ்சம் குழப்பற மாதிரியே இருக்குமே. இருக்கும். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை: கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். பூம்புகார் மிகச்சிறந்த துறைமுகமாக விளங்கினதுனால தான் அங்கே பல நாட்டு கப்பல்கள் வந்து நிற்கிது. ஸோ இரண்டுமே சரிதான். அடுத்த வினா பாருங்க. பண்டைய காலத்தில் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படாத பொருள் என்ன? சீனாவிலிருந்து என்னத்தை நம்ம இறக்குமதி பண்ணலை? அரேபியாவிலிருந்து குதிரைகளை இறக்குமதி பண்ணணும். சீனாவிலிருந்து கண்ணாடிகள், கற்பூரம், பட்டு இதெல்லாம் இறக்குமதி பண்ணோம். தேக்கு அப்படிங்கிறத நாம் ஏற்றுமதி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் தவறு. அடுத்த வினா பாருங்கள். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என வணிகர்களை பாராட்டும் நூல் எது? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என வணிகர்களை பாராட்டும் நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. அடுத்த வினா பாருங்க. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் என்னும் நூல் என்ன? சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் இப்படி சொல்லக்கூடிய நூல் திருக்குறளில் தான் அந்த பாட்டு வரி இருக்குது. திருக்குறள். அடுத்த வினா பாருங்க. கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைவுபடாது என்று கூறும் நூல் என்ன? கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைவுபடாது என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. அடுத்த வினா பாருங்க. இது வந்து புக் பேக் கொஷினுங்க. எளிமையாக தான் இருக்கும். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருட்கள் வாங்குபவர் யார்? பொருட்களை வாங்குறவங்க நுகர்வோர். அடுத்த வினா பாருங்க. வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? வணிகம் கூட்டல் சாத்து என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வணிகச்சாத்து. இச் அப்படிங்கிறது புதுசாக உருவாகும் வணிகச்சாத்து. அடுத்த வினா பாருங்க. பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பண்டம் கூட்டல் மாற்று. இதை சேர்த்து எழுதினால் பண்டமாற்று அப்படின்னு வரும். அடுத்த வினா பாருங்க. மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? மின்னணு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மின் கூட்டல் அணு. மின் கூட்டல் அணு. அடுத்த வினா பாருங்க. விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? விரிவடைந்த. இதற்கான பதில் விரிவு கூட்டல் அடைந்த. அடுத்த வினா பாருங்க. சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? செக் அப்படின்னா காசோலை. டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. கிரெடிட்னா கடன். கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. இதை வேணால் குழப்பற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு உழைப்பே மூலதனம். ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று அறிவுரை சொன்னவர் யார்? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று அறிவுரை சொன்னவர் ஔவையார் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு இலக்கணம். சுட்டு எழுத்துக்களை பார்க்க போகிறோம். தமிழில் உள்ள சுட்டு எழுத்துக்கள் எத்தனை? தமிழில் இருக்கிற சுட்டு எழுத்துக்கள் எத்தனை? விடையை பார்க்கலாங்களா? மொத்தம் 3 சுட்டு எழுத்துக்கள் இருக்குது. தமிழில் 3 சுட்டு எழுத்துக்கள் உள்ளன. அடுத்த வினா பாருங்க. தமிழில் உள்ள சுட்டு எழுத்துக்களுள் பொருந்தாதது எது? மொத்தம் 3 இருக்குன்னு பார்த்தோம். அந்த 3ல் எது கரெக்டு? விடையை பார்க்கலாங்களா? ஆ என்பது சுட்டெழுத்து, ஈ என்பது சுட்டெழுத்து, ஊ என்பது சுட்டெழுத்து, நெடில் ஆ என்பது சுட்டெழுத்து கிடையாது. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: இவன், அவன் என்பவை அகச்சுட்டுக்கள் ஆகும். காரணம்: சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இந்த
இரண்டில் எது கரெக்டுங்க? விடையை பார்க்கலாங்களா? விடை கூற்று மட்டும்தான் சரி, காரணம் தவறு. இவன், அவன் இவை எல்லாமே அகச்சுட்டுகள். அகச்சுட்டுனா என்ன? சுட்டெழுத்தை நீக்கிட்டா பொருள் தராது. ஆனால் இங்கே பாருங்கள், பொருள் தரும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று தான் சரி, காரணம் தவறு. அடுத்த வினா பாருங்கள். முற்காலத்தில் அண்மைக்கும் தொலைவுக்கும் இடையில் உள்ளதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்பட்ட சுட்டெழுத்து என்ன? பக்கத்துலேயும் இல்லாமல் தூரத்துலேயும் இல்லாமல் இடையில் இருக்கிற ஒரு பொருள், அதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்பட்ட எழுத்து ஊ என்ற சுட்டெழுத்து, இடைச்சுட்டு அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1 அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ ஆகும். கூற்று 2 சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ ஆகும். இந்த ரெண்டில் எது கரெக்டுங்க? இப்படி தான் எக்ஸாமில் கேள்வியெல்லாம் வரப்போகுது. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை கூற்று 2மே தவறு. அண்மை சுட்டுனா என்னங்க? பக்கத்தில் இருக்கிறத சுட்டி காட்டும் எழுத்து. இது, இங்கு, இந்த வீடு, இந்த மனிதன், அந்த மாதிரி அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ அப்படிங்கிறது தான் வரணும். இங்கே ஆன்னு வந்திருக்கு, தவறு. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ அப்படின்னு வந்திருக்கணும், ஈன்னு வந்திருக்கு, மாறி வந்ததுனால கூற்று 2மே தவறு. அடுத்த வினா பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வினா எழுத்துக்களை பார்க்க போகிறோம். தமிழில் உள்ள வினா எழுத்துக்கள் எத்தனை? தமிழில் உள்ள வினா எழுத்துக்கள் மொத்தம் 5 இருக்குது. 5 வினா எழுத்துக்கள் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். வினா எழுத்துக்களில் சொல்லுக்கு முதலில் வருபவை எவை? வினா எழுத்துக்கள் சொல்லுக்கு முதலையும் வரும், கடைசியாகவும் வரும். முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா ஏ, யா, இந்த 2 தான் வரும். எங்கு, யாருக்கு, இந்த மாதிரி இந்த 2 எழுத்து மட்டும்தான் சொல்லுக்கு முதல்ல வரும். அடுத்த வினா பாருங்கள். வினா எழுத்துக்களில் சொல்லுக்கு இறுதியில் வருபவை எவை? சொல்லுக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன? விடை ஆ, ஓ, இந்த 2 வரும். அவனா, அவனோ, இந்த மாதிரி வரும். அடுத்த வினா பாருங்கள். வினா எழுத்தில் மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் எழுத்து என்ன? முதலையும் வரும், கடைசியாகவும் வரும். இப்படி வரக்கூடிய எழுத்து என்னங்க? ஒரே ஒரு எழுத்து தான், ஏ அப்படிங்கிற எழுத்து. சொல்லுக்கு முதலையும் வரும், கடைசியாகவும் வரும். அடுத்த வினா பாருங்கள். சரியாக பொறுத்துக. கரெக்டாக பொருத்தணும். இதுக்கு தான் டைம் அதிகமாக ஆகும். டைம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நான் ஒன்று சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போட்டுருங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்களுடைய ஸ்கோரையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நிறைய பேர் ஸ்கோரை கமெண்ட்டில் போடுறதே கிடையாது. கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த டெஸ்ட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணணுங்கிற தாட்டு உங்களுக்கு வரும். சரிங்களா? இதே மாதிரி நாளைக்கு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 7வது இயல் பகுதியில் நடக்கும். காலையில் 5 மணிக்கு வீடியோ வந்துடும். அதுக்குள்ளே படிச்சுட்டு வந்துடுங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? புறவினா அப்படின்னா அவனா. புறவினா என்னது? அதாவது வினா எழுத்தை நீக்கிட்டா கூட பொருள் தரும். அவனா, இதில் இருக்கிற ஆவை எடுத்துட்டிங்கன்னா அவன் அப்படிங்கிற பொருள் வரும். அப்போ இது கரெக்டு. அகவினா, வினா எழுத்தை நீக்கிட்டா பொருள் வராது. யார் என்பது சரி. யாவை தூக்கிட்டிங்கன்னா பொருளே வராது. அண்மை சுட்டு, அண்மை சுட்டுக்கு நான் முன்னாடியே பார்த்தோம், ஈ அப்படிங்கிறது கரெக்டு. அப்போ இது 3. சேய்மை சுட்டு, இதுக்கானது ஆ. அப்போ இது கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். கிடைக்கும் பொருட்களின் எதை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம்? இது புக் பேக் கொஷினுங்க. இன்னும் ஒரு 2 கொஷின் தான் இருக்குது. விடை மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது தான் சிறந்த வணிகம். அடுத்தது பாருங்கள். கலைச்சொற்களை பொறுத்துக. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? கமோடிட்டி அப்படின்னா பண்டம், பெரிஸ் அப்படின்னா பயண படகுகள், ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம், கன்சியூமர்னா நுகர்வோர். அடுத்த வினா பாருங்கள். கடைசி வினாங்க. கலைச்சொற்களை பொறுத்துக. விடையை பார்க்கலாங்களா? வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம், என்டர்பிரினர்னா தொழில் முனைவோர், அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம், மெர்ச்செண்ட்னா வணிகர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 6வது இயலை நம்ம முடிச்சிட்டோம். இதை தாண்டி கேள்வி வர வாய்ப்பே கிடையாது. மொத்தம் 53 கேள்வியை பார்த்துருக்கோம். இதில் எத்தனை கேள்விக்கு நீங்கள் சரியான ஆன்சர் போட்டீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி நாளைக்கும் டெஸ்ட் இருக்குது, படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். காலையில் 5 மணிக்கு வீடியோ வந்துடும். அப்போ நம்ம மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.